வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் இது புதுசல்ல. ஆளுநர் வேணும் தான் பண்ணுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ காரணம் சொல்கிறாரு, வேணும் தான் பண்ணுறாரு. இதில் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டார் தான் நம்ம நினைக்கிறோம். நல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கி அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை எடப்பாடி கோட்டை விட்டு விட்டார். மீண்டும் திமுக காட்டில் மழை தான். தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. வேல்முருகன் கில்முருகன் எல்லாம் நம்ம ஆளுநரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆளுநர் திமுகவுக்கு ரொம்ப நன்மை பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான், இந்த ஆளுநரை மட்டும் மாற்றாதீங்க, இவர் இருக்க வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக ஜெயிப்போம்னார்ல, அதே தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி வரலாறை மறைத்து பேசுகிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன நடந்தது, நம்மளுடைய பார்வை என்ன? சட்டப்பேரவையில் இன்றைக்கி ஒழுங்காக படிச்சுட்டு போயிருந்தால் இந்த சிக்கலே வந்திருக்காது. திமுக அது பாட்டுக்கு அதிமுக இந்த கருப்பு சட்ட போராட்டம் என்னென்னவோ பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல, இன்றைக்கி ஆளுநர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்னு அமைச்சர் சிவசங்கர் சொல்கிறார். எல்லாத்துக்குமான மரபு தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும். தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோன்னு சொன்ன உடனே ஆளுநர் கிளம்புறாருன்னா இவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மையும் கூட. சரி, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் வரும்போது தான் அந்த பதாகையை காமிச்சாருன்னு இப்போ நம்ம அப்பா வேற கோத்து விட்டார். யாரை? நம்ம எடப்பாடி தான் பதில் சொல்லணும். இப்போ ஆளுநரை நோக்கி பதாகைகளை காட்டினார்களா, இல்லை அரசாங்கத்தை நோக்கி காட்டினார்களா? அதிமுக தைரியம் இருக்கா சொல்கிறதுக்கு? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆளுநர் உரையை அப்படியே படிப்பது தான் நம்ம ஆளுநர் பண்ணியிருக்கணும். இதே சென்னாரெட்டி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு கடுமையான முரண்பாடு இருந்தபோது கூட அவர் படிச்சுட்டு தான் போனார். அந்த ஒரு பண்பு இவர்கிட்ட இல்லை. ஏன்னா பண்பே தெரியாதவர் நம்ம பேச முடியும். எடப்பாடி பழனிசாமி இதில் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கலாம்? திமுகவும் மோசம், ஆளுநரும் மோசம். ஆளுநர் தாங்க அங்கே வேந்தர், பதிவாளர். வேந்தர் அவர் தான். அங்கே வேந்தரையும் நியமிக்கலை, பதிவாளரையும் நியமிக்கலை. அப்போ ஆளுநருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அரசாங்கமும் காரணம், ஆளுநரும் காரணம்னு வலுவான ஒரு வாதத்தை வச்சுருக்கலாமே. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணுறீங்க? அப்போ இன்னும் என்ன அச்சம்? அப்போ திமுகவுக்கு காட்டில் மழை பெய்யாமல் என்ன பண்ணோம்? திமுக எவ்வளவு தவறுகள் செய்தாலும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் நிறைய குளறுபடிகள், நீங்கள் வெளியிலலாம் போராட்டம் நடத்துறீங்க. ஏன் நீங்கள் ஆளுநரை கண்டிப்பதற்கு ஏன் உங்களுக்கு மனம் இல்லை? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, திமுக ஆமாங்க, திமுக முரண்பாடு நிறையா இருக்குது, கோர்ட்லாம் சொல்லிடுச்சு, நல்ல வாய்ப்பு தான் திமுகவை டெமேஜ் பண்ணுறதுக்கு. இதை போய் கோட்டை விட்டுட்ருக்கீங்களா? இன்றைக்கி இப்போ சட்டப்பேரவையில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஏன் மிஸ் பண்ணுறீங்க? வெளியில் ஆளுநரை பேச விடாமல் தடுக்கிறாங்கன்னா இது எப்படி சரியாக வரும் நமக்கு தெரியல. ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் யாராவது சப்போர்ட் பண்ணால் இருக்கிற ஓட்டும் போயிடுங்கிறது நிதர்சனம். இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரா, இல்லை முன்னாள் அமைச்சர்கள் கோப்புகள்லாம் நிறைய ஆளுநர் இருக்குது, ஆளுநரை பகைச்சிக்க வேணாம், ஆளுநரை பகைச்சா சென்ட்ரலில் பகைச்ச மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாரா? அதாவது மோடி, அமித்ஷா, ஆளுநர் இதை உங்களை பற்றி கண்டிக்கவே மாட்டோம் அப்படின்னா எப்படிங்க அரசியல் பண்ணுறது? இப்போ நம்ம திமுகவை எதிர்த்து பேசலான்னு பார்த்தா இவர் நல்லா இருக்கணும். இவர் பிஜேபி எதுக்க மாட்டேறேன், நான் ஆளுநரை எதுக்க மாட்டேறேன், வேறு எந்த கட்சி ஆதரிக்கணும் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்க நிலைமையில்? இப்போ நம்ம திமுக என்னங்க திராவிட மாடல் ஆச்சுங்கிறாங்க, நிறைய தவறு நடக்குது. சரி, மாற்றி ஏதாவது பார்த்தா இந்த பக்கம் எடப்பாடி பிஜேபி திட்ட மாட்டார், அதுக்கப்புறம் வேறு கட்சியே இல்லை. நம்ம என்ன யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தாவாக்கா இப்போ தான் வந்துட்டு இருக்குது, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். மாசு இருக்குது, வந்தால் தான் தெரியும். இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி சட்டமன்ற இதை ஒளிபரப்பில் வெளியில் ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டாரு, எதுவுமே வெளியில் தெரியல. அப்போ ஒரு கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு வெளியில் கூட்டணி கட்சிகளை முழங்கியிருப்பாங்க. ஒழுங்காக ஆளுநர் படிச்சிருந்தாருன்னா, ஒழுங்காக எடப்பாடி ஆளுநர் திட்டியிருந்தாருன்னா வேல்முருகன் பேசுவாரா? வேல்முருகனுக்கு இடம் கொடுத்தாச்சா? வேல்முருகன் பொங்கி எழுறாரு. அப்போ திமுகவை திட்ட வேண்டிய வேலை உங்களை திட்டிகிட்டு இருக்காரு. இதான் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதா? இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் உங்கள் கூட வருவணும் அப்படின்னா என்னங்க பண்ணணும்? ஆளுநரையும் இதையும் திட்டணும் இல்லை? வரலாறு என்ன சொல்லுது? இன்றைக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஏற்கனவே அனுப்பிட்டாங்க. அப்போ ஆளுநர் உரையில் போன தடவை படிக்கும்போது நிறையா விட்டுட்டு படிச்சிங்க, இந்த தடவை பார்த்தீங்க ஏதாவது பிரச்சனை ஆனால் மாட்டிக்குவோம். அதனால் என்ன பண்ணுறது? ஆளுநர் போக வேண்டியது வர வேண்டியது. இப்போ நம்ம அண்ணாமலை சொன்னார்ல, டீ பார்ட்டியில் ஸ்டாலின் வரலைன்னா டீ மிச்சம்னால, அது மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்? இதுக்கு அவங்க வீட்டிலே இருந்திருக்கலாமே. எதுக்கு கார் செலவு? அதுக்கும் பெட்ரோல் செலவு தமிழக மக்கள் தான் பெட்ரோல் செலவு போட்டு வரீங்க, அப்படியே வரீங்க போகிறீங்க. என்ன யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? முதல்ல ஆளுநருங்கிறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நியமிக்கிற ஒரு ஆள். கொஞ்சம் கோபம் வருதுங்க இதெல்லாம். நீங்கள் இது தொடர்ந்து கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதே ஒரு வேலையாக போச்சு. இந்தியா முழுக்க பாருங்கள், இதில் நம்ம திமுக கூட தான் இருக்கிறோம். இந்தியா முழுக்க எல்லா ஆளுநரும் இதே மாதிரி தான்.
பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்கறது. அதுவும் பார்த்தீங்கன்னா காசுக்கு மேலே வாங்கல. அந்த மாதிரி நம்ம ஆளுநர் ரொம்ப ரொம்ப மோசம். தமிழ்நாட்டுடைய உணர்வுகளையே புரிஞ்சிக்காத ஒரு ஆளுநர். இன்னொன்று என்னென்னா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் அப்படிங்கிற ஒன்றை இவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்களுக்கு இழிச்சவாயம் மொழியாக போச்சு. நீ என்ன வேணால் பேசலாம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுங்க. திமுக பண்ணுறதும் தவறு தான். கூட்டணி கட்சி வச்சு ஆளுநர் வெளியிலே வரக்கூடாது. ஆளுநர் மாளிகை முற்றுகை. ஜெயலலிதா மாதிரி தான் கரண்ட்டுக்கு தண்ணியெலாம் கட் பண்ணி விட்ருவாங்க. அவ்வளோ பெரிய மாளிகையில் உட்காந்துட்டு நீங்கள் என்னென்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போட்டால் அதை நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. எப்படி தான் தமிழ்நாடு செயல்படும்? சென்ட்ரல்லையும் பணம் தர மாட்டீங்க, ஸ்டேட்டில் உட்காந்துட்டு 1008 கேள்வி கேட்பீங்க. எப்படி தமிழ்நாடு அரசு செயல்படும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் பட்டமளிப்பு விழா நிறைய பேர் பட்டம் வாங்க வேண்டியது அது இவரால் தடுபடுது. கடைசியாக என்னன்னு கேட்டாங்கன்னா, இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்தா இவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுப்பாங்க, அதனால் அவங்களுக்காக வெயிட் பண்ணார் அப்படின்னு எவ்வளோ பிரச்சனை நடந்தது. இன்றைக்கி இவர் வந்ததுலேருந்தே பாருங்கள், பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை தான். ஏற்கனவே இருந்த பொன்முடி கூடையும் பிரச்சனை, இவர் கூடையும் பிரச்சனை, கோவை செலியன் கூடையும் பிரச்சனை. இவர் தனியாக ஒரு துணைவேந்தர் மீட்டிங் நடத்துவார், கவர்மெண்ட் ஒன்று நடத்தும். யார் தான் டைரக்ஷன் கொடுக்கறது? கேட்டால் ஒரு பதிவாளர் மேலே முறைகேடு, இவர் தூக்க மாட்டார், கவர்மெண்ட்டுக்கே குறை சொல்லுவார். இவர் துணைவேந்தரையும் பதிவாளரையும் போடல, இவர் ஆய்வுன்னு போகிறாரு. ஆய்வில் போய் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஆய்வு போனீங்கல்ல, இது வரைக்கும் அந்த மாணவி விஷயத்தில் அவங்க எதுவும் பேசவே மாட்டீங்க. நம்ம ஐயா அண்ணாமலையிலேருந்து எல்லாம் சவுக்கடி கீக்கடின்னு பொங்குறாங்களே, நீங்கள் ஏன் பொங்க மாட்டீங்க? பொங்க வேண்டியதானே? ஏன்னா உங்கள் மேலேயே தப்பு இருக்குது. உங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு எடப்பாடி இன்றைக்கி சொல்லியிருக்கணும். எடப்பாடி சொல்லாதான் நம்ம கோவம். நல்ல வாய்ப்பை எடப்பாடி மிஸ் பண்ணி விட்டார். திமுக எதிரான உங்கள் கோபம் நியாயமானது. ஆனால் ஆளுநரையும் சேர்த்து வரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். தேசிய கீதத்தை தமிழ் தாய் வாழ்த்து எடுத்தோன்னே பாடினதை அவங்க என்ன அப்போ ஒரு ஆணவம் உங்களுக்கு? தமிழ் தாய் வாழ்த்து பாடம் வேறு என்னங்க பாட முடியும் நம்ம? இந்த தமிழ் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டே திமுக நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் அதாவது ஒன்றிய அரசு நம்ம நல்லது தான் இவரை போடுறது. ஏன்னா மற்ற ஆளை போட்டாலும் கொஞ்சம் கட்சி வளரும். ஐயா ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை திமுக காட்டில் ஒரே மலை. ஆளுநரையும் ஒன்றிய அரசையோ எடப்பாடி எதுக்காத வரை திமுக காட்டில் மலை. இப்போதைக்கு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். நீங்கள் 1000 விஷயம் இருந்தாலும் வெளியில் வருது என்ன? ஆளுநர் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டார், எடப்பாடி ஆளுநரை கண்டிக்கவில்லை. அதுவும் குறிப்பாக அப்பாவு சொன்னது தான். எடப்பாடி கோஷம் எழுப்பினது ஆளுநரை பார்த்துட்டார். இப்போ எடப்பாடி தரப்பில் ஒரே பதட்டம். ஐயோ நாங்கள்லாம் இப்போ அதை சொன்னால் மக்களையோ என்னங்க நீங்கள் ஆளுநர் எதிர்த்து காட்டலையா அப்படின்னு மோசமாக போயிடும். இல்லை ஆளுநர் கோவிச்சுக்குவார், ஒருவேளை எங்களை எதிர்த்து தான் காட்டினியாப்பா அப்படின்ட்டு. அதனால் தர்ம சங்கடமான நிலையில் எடப்பாடி இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.